மனசை தெரிஞ்சுட்டு எனக்கு அனுகூலமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அண்ணாவே விபரீதமா பண்ணி வைக்கிறான். அந்த சிசுபாலன் பாப்பி வந்தான்னா அவனை மனசால கூட தொடமாட்டேன். கிருஷ்ணனை நினைச்சு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய கருணை தான் வேணும். இப்படி அழுதுண்டே இருக்கும் பொழுது ஒரு பாகவதர் வர்றார். நீல கலேபர பீத வசன வனமாலி. தினம் தரங்கம் பாடினா பிரார்த்தனை பண்ணினா கிருபை பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு க்ஷேமத்தை குடு, எப்போதும் க்ஷேமத்தை குடுன்னு சொல்கிற இந்த தரங்கம் யார் பிரார்த்தனை பண்ணுறா தெரியுமோ? நமக்கு ரெப்ரசன்டேட்டிவாக தாயார் ருக்மிணி பண்ணுறாரு. ருக்மிணியினுடைய வாக்கு எந்த இடத்துல வச்சார் தெரியுமோ? க்ஷேமம் குரு கோபாலா கல்யாணத்தில் வச்சார். ருக்மிணி கல்யாணத்தில் வச்சிருக்கார் அந்த தரங்கத்தை. ருக்மிணிக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணிவிட்டான் அவள் அண்ணா ருக்மி. அவள் கிருஷ்ணனையே நினச்சின்னு இருக்கா, கிருஷ்ணனும் ருக்மிணியே நினச்சின்னு இருக்கா. இந்த நேரத்தில் அவள் அண்ணா சிசுபாலன் மகா அசத்துது. அது என்ன பண்ணது? அந்த ருக்மி சிசுபாலன் இன்னொரு அசத்து, அந்த அசத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுது. இதை கேட்டு ருக்மிணி தேவி மனசு ரொம்ப தாபப்பட்ட. என்னுடைய மனசை தெரிஞ்சுட்டு எனக்கு அனுகூலமாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அண்ணாவே விபரீதமாக பண்ணி வைக்கிறானே. வயசானத்தினால அப்பாவும் அண்ணாவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மௌனமாயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் கிருஷ்ணனை பார்த்தாகணுமே, இந்த விஷயத்தை கிருஷ்ணன்ட்ட சொல்லி ஆகணுமே. நான் எப்போ இனி கிருஷ்ணனை பார்ப்பேன்? விக்ஷேகம் கதாய கோபா. இந்த தரங்கங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தரங்கம். இது ருக்மிணி தேவி கிருஷ்ணனை நினைச்சு உருகிற தரங்கம். சாட்சாத் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டியும் மதன கோட்டி சௌந்தர்ய ரச பேட்டி விக்ஷேகம் கதாய கோபாலம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த 12வது தரங்கம் இருக்கு பாருங்க, 12வது பார்ட் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் 12வது பாகத்துக்கு அந்த தரங்கம் முழுக்க ருக்மிணி கல்யாணம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பாண்டுரங்கனோட சந்நிதியில் சாயங்காலம் பாடுறது, ராத்திரி பாடுறது தினம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். இது எதுக்கு அப்படின்னா எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு. ஒன்றும் பிரார்த்தனை கிடையாது, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கு. இதை தெரிஞ்சுட்ட ருக்மிணி தேவி ரொம்ப தாபப்பட்டு அந்த சிசுபாலன் பாப்பி வந்தான்னா அவனை மனசால கூட தொடமாட்டேன், மனசால கூட நினைக்க மாட்டேன். மனசாபி நகனயாமி. கிருஷ்ணனை தவிர இந்த மனசு யாருக்கும் கிடையாது. மாதவாதன்ய தெய்வம் கோபாலமேவ தெய்வத்தம் பஜே சதா கோபாலமேவ தெய்வம். அந்த கிருஷ்ணனை தவிர என் மனசு யாருக்கும் கிடையாது. அவ்வளவு திருதியா இருக்கா ருக்மிணி. நாளைக்கு போக நாளன்னைக்கு கல்யாணம். விபரீதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கான் கூட பிறந்த அண்ணா. உருகரா கிருஷ்ணனை நினைச்சு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய கருணை தான் வேணும். காங்கே தவ பிரசாதம் கல்பித அகில வேதம் காங்கே தவ பிரசாதம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய கிருபை தான் வேணும், உன்னுடைய பிரசாதத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு அனுகிரகம் பண்ணு அனுகிரகம் பண்ணுன்னா இப்படி அழுதுண்டே இருக்கும்பொழுது ஒரு பாகவதர் வர்றார். உஞ்சவர்த்தி பாக வந்த உடனே அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. அவர் பஜனை பண்ணுறாரா, அதை கேட்க கேட்க அழுகவர். என்ன கிருஷ்ணனை தானே பாடுறார். சந்தன சர்ச்சித நீல கலே
वर पीत वसन वनमाली केळि चलल मणिकुंडल मंडित गंडयुग स्मितशाली राधे गरिग मुग्धवधू கண்ணனை சர்ச்சித நீலகண் பாட 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 அழுக வருது. அம்மா ருக்மிணி ஏன் அழற? பிரதட்சணை பண்ணினா நமஸ்காரம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.